ஹாய் பசங்களா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பசங்களா, இன்னைக்கு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பாம்பு கடிச்சிருச்சு. அந்த பல்லருக்கு தான் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டா. என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்துல எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல கடுங்காட்டுல அந்த பல்லருக்கு உலகத்தை ஆள்றதுக்கான சக்தி கிடைக்கணும்னு தவம் இருந்தா. ஓம் ரத்த பிஞ்சராவாகம், ஓம் சுவாச பிஞ்சராவாகம், ஓம் கலியுக பிஞ்சராவாகம், ஓம் ஜண்டா இந்த உலகத்தை ஆள்றதுக்கான சக்தி எனக்கு கொடு. ஓம் கிரீம். அப்பத்தான் அந்த ஜண்டா சக்தி எல்லாம் வெளியே வந்துச்சு. ஏய் பல்லருக்கு, எதுக்காக எங்களை வர சொன்னு சொல்லு. நாங்க வந்ததுனால என்ன பிரச்சனை சொல்லு. ஜண்டா இந்த உலகத்தை ஆள்றதுக்கான சக்தி எனக்கு வேணும். அதுக்காக என்ன பண்ணணும்னு சொல்லு. அதுக்காக தான் உன்னை வர வச்சேன். இந்த உலகத்தை ஆள்றதுக்கான சக்தி வேணும்னா அந்த மகாமவஸ்தையில பிறந்த குழந்தைகளோட ஆண் மக்களை நீ செலுத்து. உனக்கான சக்தி கிடைக்கும். அங்க பாரு, ஊருக்கு வெளியில மாட்டாக்குட்டிங்கிற ஒரு ஊருக்கு இல்ல, அந்த குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. போய் அந்த குழந்தைகளோட ஆன்மாவை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜண்டா சக்தி அந்த பானைக்குள்ள போயிடுச்சு. அவ்வளவுதானே, நான் இப்பவே கொண்டு வரேன். அந்த வேடப்பட்டிங்கிற கிராமத்துல குழந்தைங்க எல்லாம் வீட்டை எல்லாம் கிளீன் பண்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. குட்டி கருப்பு தாமே, போன வருஷமா இந்த வருஷம் நம்ம பொங்கலுக்கெல்லாம் வீடு கிளீன் பண்ணணும். என்ன வீட்டெல்லாம் கிளீன் பண்ண வரீங்களா இல்லையா? காட்டி ஆமாண்டா காட்டி, நம்மளும் கிளீன் பண்ணணும் வீட்டு எல்லாம். வாங்க போய் எல்லாரும் ஆளுக்கு அவங்க வீட்டை கிளீன் பண்ணுவோம். என்னடா இது இவ்வளவு குப்பையா கிடக்குது, நீ என்னைக்கெல்லாம் கிளீன் பண்றது? மேலே கீழே எல்லாம் இதெல்லாம் எவனா கண்டுபிடிச்சது? காட்டி வாடா, நாகம்மா கோயிலுக்கு சுத்தம் பண்ணா போது, வீட்டை கிளீன் பண்ணதெல்லாம் போது வா. ஆமா குட்டி கருப்பு சாமி சொன்னது ரைட் தான். வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு, அடுத்த கோயிலெல்லாம் சுத்தம் பண்ணணும் அம்மா சொன்னாங்க. கோயில் ஃபுல்லா பூச்சி கூட இருக்கு, எல்லாத்தையும் இந்த விளக்கமாறு வச்சு தான் க்ளீன் பண்ண மாட்டேங்குதே. டேய் கார்த்தி, அருவு மாடே, விளக்கமாத்த வச்சு சுத்தம் பண்ண கூடாதுடா, கையில சுத்தம் பண்ணு. விளக்கமாத்த வச்சு சுத்தம் பண்றீங்களா? இதை வச்சே நான் உங்களை எப்படி பழி வாங்குறேன்னு பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாம்பா மாறி அப்படியே போய்கிட்டு இருக்கா. க்ளீன் பண்ணிட்டு இருக்கிற கார்த்தியை நோக்கி அந்த பாம்பு போய்கிட்டு இருக்குது. விளக்கமாத்த வச்சு எங்க புத்த கிளீன் பண்ணி அசிங்கப்படுத்துறியா, இந்தா வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு போய் டம்முன்னு கொத்திடுது. உங்க பாருங்க, உங்க பின்னாடி பாம்பு வந்து சீக்கிரம் எல்லாம் ஓடுங்க. குட்டி கருப்பு இந்த பாம்பு நம்மள தருது, வாங்க ஓடிடலாம். ஓடுன எல்லா குழந்தைகளையும் துரத்தி பிடிச்சி அந்த பாம்பு எல்லாத்தையும் கொத்திடுது. இதில் பார்த்தா ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தைகளுமே அந்த பாம்பு அழிச்சிருது. ஆனா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தப்பிச்சிடுறா. தப்பிச்சு கூரை மேல எகிரி குதிச்சு வேற பக்கம் ஓடிடுறா. ஓடி போய் கருப்பசாமி கிட்ட சொல்ல போறா. ஐயா கருப்பசாமி ஐயா, ஊர்ல வந்து ஒரு பாம்பு வந்து எல்லாத்தையும் கொத்திருச்சு, நீங்க தான் வந்து காப்பாத்தணும், சீக்கிரம் வாங்க. என்னது, பாம்பு கொத்திருச்சா? அங்க பாம்பு வரதுக்கான வாய்ப்பே இல்லையே, எப்படி வந்துச்சு? சரி கவலைப்படாதீங்க, நான் உடனே வரேன், வா போலாம். அங்க போய் பார்த்த உடனே அங்க யாருமே இல்ல. என்னது யாருமே காணா? கருப்பசாமி ஐயா இங்கதான் எல்லாரும் இருந்தாங்க, இப்ப காணா. இங்கதான் கருப்பசாமி ஒவ்வொருத்தர பாம்பு குத்துச்சு, எல்லாம் நீங்கதான் பயங்கி விழுந்தாங்க. இப்ப ஒருத்தர் கூட காணா, என்ன பண்ணுவேன்னு தெரியல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணா. என்ன பாப்பா சொல்றது நம்பவே முடியல. சரி சரி, மீனாட்சி அம்மன் வராங்க, அவங்கள்ட்டே கேட்போம். கருப்பசாமி அண்ணா எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. மீனாட்சி, இங்க இருந்த குழந்தைகள் எல்லாம் பாம்பு கடிச்சிருக்கு. திரும்பி வந்து பார்க்கும்போது பாம்பு கடிச்ச குழந்தைகளை காணோம். பாம்பு கடிச்சதுக்கான எந்த எவிடன்ஸுமே இல்ல. ஆனா அந்த பாப்பா பாத்துருக்கா. இப்ப எல்லாம் எங்க போயிருப்பாங்கன்னு தெரியல. அண்ணா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இப்ப அது என்னன்னு நான் பாக்குறேன். அங்க நிலவர மண் வாசனையை வச்சு அந்த மீனாட்சி அம்மன் தொட்டு பார்த்தாங்க. அண்ணா இதுக்கெல்லாம் காரணம் அந்த மொட்டைக்கண்ணி பூதம் தான். இந்த குழந்தைங்க எல்லாம் பாம்பு கடிக்கல, அந்த மொட்டைக்கண்ணி தான் பாம்பா உருமாறி கடிச்சிருக்கா. மீனாட்சியமோ, நம்ம குழந்தைகளை காப்பாத்தணும்னா அந்த நாகாத்தம்மன் தான் வந்தாகணும். அந்த நாகாத்தம்மன் வர வச்சு அவங்களுக்கு சிறப்பு பூஜை பண்ணா நிச்சயமா காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன். அந்த நாகாத்தம்மனை நானே வர வைக்கிறேன். அம்மா தாயே, நீ வந்து அந்த குழந்தைங்களை காப்பாற்றணும். நாகாத்தம்மா சீக்கிரம் வா. அம்மா மீனாட்சி, அந்த தீபத்தை ஏத்தி நம்ம நாகாத்தம்மனை வழிபடுங்க. பூஜை முடிஞ்சோன்னு அந்த நாகாத்தம்மன் பேச ஆரம்பிச்சாங்க. அம்மா மீனாட்சி, நீ ஒண்ணு கவலைப்படாத, அந்த நாகக்கண்ணியை நான் அனுப்பி விடுறேன். அந்த நாகமே உங்களை அந்த குழந்தைங்க இருக்க இடத்து கூட்டிட்டு போயிரும். இந்த நாகக்கண்ணி பாம்பு கீழே இறங்கி வந்துச்சு. அது மெல்ல மெல்ல நகர்ந்து எல்லாத்துக்கும் வழி காட்டுச்சு. மறுபுறம் அந்த ஜண்டா சக்தி எல்லா குழந்தைகள்ட்ட இருந்த உயிர் ஆன்மாக்களை எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஓம் ரத்த பிஞ்சராவாகா, ஓம் சுவாச பிஞ்சராவாகா, ஓம் கலையக பிஞ்சராவாகா. அந்த நாகம் வந்து அந்த ஜண்டா பூஜை நடக்கிற இடத்த காட்டிருச்சு. ஏய் பல்லருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் நீதானா? இவ்வளவு பூஜை பண்ணி என் குழந்தைகளை தூக்கிட்டு வந்திருக்கியா? உன்னை விட மாட்டேன். டக்குன்னு அந்த பாம்பு போய் அந்த பல்லருக்கு அப்படியே கப்புன்னு பிடிச்சிருச்சு. என்ன விடு 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 விடு. அந்த ரெண்டு ஜண்டாக்களையும் அந்த பாம்பு அப்படியே கப்புன்னு கவ்விருச்சு. விடு ஜண்டா, விடு.
ஏய் ஜண்டாக்களே, இனிமேல் நீ பூமியில அவதரிக்கவே கூடாது. நாகக்கண்ணி அவங்கள அழிச்சிருங்க முழுமையா. அங்க நாகக்கண்ணி அம்மனே, நாங்க உடனே அந்த குழந்தைகள தூக்கிட்டு ஊருக்குள்ள தூக்கிட்டு போறேன். கருப்பசாமி பாதி குழந்தைகளையும் நம்ம நாகக்கண்ணி அம்மன் பாதி குழந்தைகளையும் கட்டி தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க ஊருக்கு. குழந்தைகளை தூக்கி கொண்டாந்து அம்மன் முன்னாடி வச்சு பூஜை பண்றதுக்கு தயாரா இருந்தாங்க. அம்மா நாகாத்தம்மா, இந்த குழந்தைங்களை நீ தான் காப்பாத்தணும். விஷமுறிவு எப்படியாவது எடுத்துரு. எந்த பாம்பால கடிபட்டுச்சோ அதே பாம்பை திருப்பி விஷத்தை எடுக்கணும். அதே மாதிரி அந்த பாம்பு வந்து விஷத்தை எடுத்துச்சு. ஆனாலுமே என்ன சரியாகல. என்ன விஷத்தை எல்லாம் முறியல. குழந்தைகள் உயிர் நேரம் திரும்பி வந்திருக்கணுமே. மீனாட்சி, இந்த குழந்தைகள் உடம்புல பாம்பு விஷம் மட்டும் இல்ல, வேற ஏதோ விஷம் இருக்கு. அது நிச்சயமா அந்த பல்லருக்கையோட விஷமா தான் இருக்கும். பல்லருக்கையோட விஷம் இன்னும் இருக்குன்னா அவ நிச்சயம் நேரம் உயிரோட தான் இருப்பா. அவ இங்கதான் வந்துகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நான் இன்னும் சாகலடா. பல்லருக்கு வந்து வேகமா அவளை டம்முன்னு அடிச்சிட்டா. எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தை எல்லாம் அப்படியே அணைச்சிட்டா. இந்த விளக்க அணைச்சிட்டேன். இனிமேட்டு இந்த குழந்தைகளை யாருனாலையும் காப்பாற்றவே முடியாது. அம்மா தாயே, ஏன் எங்களை கைவிட்ட? உன்னை நம்பி தானே நாங்க வந்தோம். நாகாத்தம்மா, இந்த குழந்தைங்களை எப்படியாவது காப்பாத்து. இங்க பாரு, கருப்புசாமி உயிர் இல்லாம இருக்காரு. நாகத்தம்மனை வர வைக்க எனக்கு ஒரு வழி இருக்கு. என்னோட ரத்தத்தை எடுத்து போய் அவங்க நெத்தியில வச்சா அவங்க வந்துருவாங்க. அந்த பொண்ணு தன் கையில் இருக்கிற ரத்தத்தை கீறி கொண்டு போய் நாகத்தம்மன் நெத்தியில வச்ச உடனே அந்த நாகத்தம்மனே இறங்கி வந்தாங்க. இறங்கி வந்த வேகத்துல அந்த மொட்டைக்கண்ணி அப்படியே அழிச்சிட்டாங்க. குழந்தைங்க எல்லாத்தையும் காப்பாத்திட்டாங்க. அப்புறம் ஒவ்வொரு குழந்தையா எந்திரிச்சாங்க. கருப்புசாமி எந்திரிச்சாங்க. அம்மா நாகாத்தம்மா, உங்க காலில் விழுந்து வணங்குறோம். இந்த ஊரை நீங்க தான் இனிமேல் காப்பாற்றணும். என் குழந்தைகள் எல்லாம் காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி. பசங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.